அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் 1.25 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கார் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள நகை வியாபாரியிடமிருந்து இந்த தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பரிமளா. முழு விவரங்களை வழங்கலாம். கோவையிலிருந்து சனிக்கிழமை காலை 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக கேரளா சென்றவர்களை வழிமறைத்து 1 கிலோவு 250 கிராம் தங்கத்தை பறித்து சென்ற 5 நபர்கள் தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில் ஜெய்சன் மற்றும் அவரது காரை ஓட்டி வந்த விஷ்ணு ஆகியோர் ஓட்டி வந்த பிரீசா எனும் காரானது தமிழக எல்லையான பகுதியிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜெய்சன் மற்றும் திருச்சூர் பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவர்கள் இருவருமே சென்னை சென்று அங்கு 1 கிலோவை 250 கிராம் தங்க கட்டியை வாங்கி கொண்டு சனிக்கிழமை அதிகாலை ரயில் மூலமாக சென்னையிலிருந்து கோவை வந்தடைந்திருக்கின்றனர். கோவை ரயில் நிலையத்திலிருந்து பாலக்காடு செல்லக்கூடிய சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது மர்ம நபர்கள் 5 பேர் அவர்கள் ஓட்டி வந்த பிரீசா காரை வழிமறைத்து அவர்களிடமிருந்த தங்கத்தையும் திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அவர்கள் ஓட்டி சென்ற, அதாவது அந்த மர்ம நபர்கள் ஓட்டி சென்ற காரானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் வழிமறைத்த லாரியை பறிமுதல் செய்த காக்காசாவடி போலீசார் தற்பொழுது அவர்களுடைய காரையும் வழுக்கல் என்ற பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி பரிமளா.